திமுக அமைச்சர்களான பொன்முடி, செஞ்சி மஸ்தான் திடீர் நீக்கம், ஸ்டாலின் நடவடிக்கை அதிர்ச்சியில் திமுகவின் முக்கிய புள்ளிகள். அதாவது விழுப்புரம் திமுகவில் பொன்முடி மற்றும் செஞ்சி மஸ்தான் இடையே நீண்ட காலமாக மோதல் நிலவி வருவதாக கூறப்பட்டு வருகிறது. இதற்கிடையேதான் அதை பொதுவெளியில் வெளிச்சம் போட்டு காட்டும் வகையில் மற்றொரு சம்பவம் ஒன்று நடந்துள்ளது. செஞ்சி மஸ்தான் மீது திமுக நிர்வாகி ஒருவர் இது தொடர்பாக குற்றம் சாட்டிய சம்பவம் பரபரப்பை கிளப்பி உள்ளது. அதேபோல் திமுகவில் ஒரு சில மாவட்டங்களில் உள்ள இரு தலைவர்களுக்கும் இடையே அதிகார மோதல்கள் நிலவி வருகிறது. பெரும்பாலும் இந்த மோதல்கள் எல்லாம் திரைமறைவில் தான் நடக்கும். குறிப்பாக விழுப்புரம் மாவட்டத்தில் அமைச்சர் பொன்முடி மற்றும் முன்னாள் அமைச்சர் செஞ்சி மஸ்தான் இடையான மோதல் தொடர்ந்து வருகிறது. இருவருக்கும் இடையான அதிகார மோதல் பல மாதங்களாகவே நீடிக்கிறது. அது நேற்று மீண்டும் வெடித்துள்ளது. அதாவது விழுப்புரம் மாவட்டத்தில் உள்ள வீடூர் அணை நீர் திறப்பு விழா நிகழ்ச்சி நேற்று நடைபெற்றது. அதில் அமைச்சர் பொன்முடி, முன்னாள் அமைச்சர் செஞ்சி மஸ்தான் ஆகியோர் பங்கேற்றனர். அடுத்த 4 மாதங்களுக்கு வீடூர் அணையிலிருந்து விவசாய பாசனத்திற்காக 328 மில்லியன் கன அடி தண்ணீர் திறக்கப்பட உள்ளது. இந்த நிகழ்வில் பொன்முடி, முன்னாள் அமைச்சரும் திமுக வடக்கு மாவட்ட செயலாளருமான செஞ்சி மஸ்தான் ஆகியோருடன் மாவட்ட ஆட்சியர் ஷேக் அப்துல் ரஹ்மான் உள்ளிட்ட பலர் பங்கேற்று வீடூர் அணையிலிருந்து விவசாய பாசனத்திற்காக நீரை திறந்து வைத்தனர். நிகழ்ச்சி ஆரம்பித்து முடியும் வரை அனைத்தும் ஸ்மூத்தாகவே சென்று கொண்டிருந்தது. ஆனால் நிகழ்ச்சி முடியும் நேரம் பார்த்து திடீரென திமுக நிர்வாகி மலர் மன்னன் அங்கு ஆவேசமாக கத்தத் தொடங்கினார். அதாவது அமைச்சர் பொன்முடியை வரவேற்கும் வகையில் திமுகவினர் யாரும் திமுக கொடி காட்டக்கூடாது என செஞ்சி மஸ்தான் தடுத்து விட்டதாக சொல்லி கூச்சலிட்டார். அதுவும் பொன்முடி முன்னிலேயே இதுபோல அவர் கூச்சலிட்டார். இதனால் சற்று நேரம் அங்கு பரபரப்பு ஏற்பட்டது. அதற்கு முன்னதாக நீர் திறப்பு விழா குறித்து தனக்கு முறையாக தகவல் தெரிவிக்கப்படவில்லை என சொல்லி செஞ்சி மஸ்தான் பொதுப்பணித்துறை அதிகாரிகளிடம் கடிந்து கொண்டார். அதன் பிறகே பொன்முடி வந்து நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்த சூழ்நிலையில் தான் நிகழ்ச்சி முடியும் போது திமுக நிர்வாகி செஞ்சி மஸ்தானை சாடி ஆவேசமாக குற்றம் சாட்டினார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. அதே நேரம் பொன்முடிக்கும் செஞ்சி மஸ்தானுக்கும் இடையான மோதல் பொதுவெளியில் வெடிப்பது இது முதல் முறை இல்லை. கடந்த ஆண்டு ரமலான் மாதத்தில் இப்தார் நோன்பு திறக்கும் நிகழ்ச்சி நடந்த போது மேடையிலேயே இருவருக்கும் இடையே மோதல் வெடித்தது. அதனை தொடர்ந்து சில மாதங்களில் மாவட்ட செயலாளர் பதவியிலிருந்தும் அமைச்சர் பதவியிலிருந்தும் செஞ்சி மஸ்தான் நீக்கப்பட்டார். மேலும் விழுப்புரம் மாவட்டத்திற்கு பொறுப்பாளர்கள் நியமிக்கப்பட்ட போது பொன்முடி மகன் கௌதம சிகாமணிக்கு பதவிகள் வழங்கப்பட்டது. இது செஞ்சி மஸ்தானுக்கு அதிருப்தியை ஏற்படுத்திய நிலையில்தான் மாவட்ட பொறுப்பாளர்கள் எண்ணிக்கை அதிகரிக்கப்பட்ட போது மீண்டும் அவருக்கு மாவட்ட பொறுப்பாளர் பதவி வழங்கப்பட்டது என்பதும் குறிப்பிடத்தக்கது. இந்த நிலையில்தான் திமுகவிற்கு அவப்பெயர் ஏற்படுத்தும் வகையில் பொதுவெளியில் இந்த 2 முக்கிய புள்ளிகளும் செய்த செயல் ஸ்டாலின் அவர்களுக்கு மிகுந்த அவமானத்தை ஏற்படுத்தி உள்ளது. இவர்களால் உட்கட்சி மோதலும் உருவாகி உள்ளதால் இவர்கள் 2 பேரையும் நீக்கிவிட்டு புதியதாக அந்த தொகுதிக்கு முக்கிய புள்ளியை நியமிக்கலாம் என்று ஸ்டாலின் ஆலோசனை நடத்தி வருகிறார். மேலும் இது குறித்து அண்ணா அறிவாலயத்தில் ஆலோசனை நடத்திய பிறகு பொன்முடி, செஞ்சி மஸ்தான் நீக்கம் குறித்த தகவல் வெளிவரும் என்றும் எதிர்பார்க்கப்பட்டு வருகிறது.